ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷன் ஜுஜுட்சு கைசான்ல எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏய், கேக்குதா இல்லையா? டோர் ஆட்டோ லாக் ஆக மாட்டேது நான் தான் சொல்றேன்ல. அதனால பெரும் பிரச்சனையா இருக்கு. இதே கம்ப்ளைண்ட் நான் எத்தனை முறைடா கொடுக்கிறது? யார் இது புது கேரக்டர்? இதுக்காக தான் கால் பண்ணேன். இத்தனை பிரச்சனையை வச்சுட்டு நான் மட்டும் இதுக்காக மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கட்டணும். வாய்ப்பே இல்ல. நீ இன்னைக்கே வரணும். இப்பவே வந்து இதை நீ சரி பண்ணி ஆகணும். பேசுறது கேக்குதா இல்லையா? பதில் சொல்லு. அவனே வாடா நீ. ஜூன் மாசம் மோரியோகால தாய்ச்சி கன்னடா, ஆகஸ்ட் மாசம் யோகோஹாமால ஒசாமு ஷிமாடா, செப்டம்பர் மாசம் நாகோயால ஹிரோஷி யமாட்டோ. இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே சூழல்ல தான் இறந்து போயிருக்காங்க. ஏன் இந்த 3 பேர்? அபார்ட்மெண்ட் வாசல்ல இருக்கும்போது சபிக்கப்பட்ட ஆன்மா அவங்கள குத்தி கொன்னு இருக்கு. இந்த 3 பேருமே ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டு மேனேஜர் கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க டோரோட ஆட்டோமேட்டிக் லாக் சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறது தான் ஆமா, கம்ப்ளைண்ட். அதான் கத்தினேன் நான் ஃபோன்ல. மத்த யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாதா. டேட் லொகேஷன் எதுவுமே மேட்ச் ஆகலையே. ஒரே ஆன்மா தான் இவங்க எல்லாரையும் கொண்டு இருக்குமா? ஒரு நிமிஷம். இந்த ஆன்மாவுக்கு டோர் எல்லாம் ஜம்ப் பண்ண தெரியுமா? அப்ப இந்த சென்சார்ஸ்லாம் ஆன்மாவை கண்டுபிடிக்குமா? ஏன்னா என்ன பண்ணாலும் கேமரால தெரியாதுல்ல. சென்சார்ஸ் கிடையாது, அந்த டோரை சரி பண்ற மெயின்டெனன்ஸ் ஆளுங்களை தான் ஆன்மாக்கள் கடுப்பேத்திருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ, மெயின்டெனன்ஸ் ஆளா? அதுவும் இந்த கொலைக்கெல்லாம் ஒரே ஆன்மாதான் காரணமானு சரியா கண்டுபிடிக்க முடியல. கிடைச்ச எச்சங்களை வச்சு இதுதான் ஒரு தீர்மானம்னு முடிவுக்கு வர முடியல. ஏற்கனவே ரொம்ப நாள் கடந்து போயிடுச்சு. அதனால இந்த 3 பேருக்குள்ளயும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தோம். வேடிக்கை என்னன்னா, இந்த 3 பேரும் ஒரே மிடில் ஸ்கூல்ல தான் 2 வருஷம் படிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா ஆக்டிவேட் ஆகி எல்லாரையும் கொலை பண்ணிருக்குன்னு அர்த்தம். சரியா சொன்ன, அதுதான் எங்களுக்கும் தோணுச்சு. இப்ப நம்ம அந்த மிடில் ஸ்கூலுக்கு தான் போக போறோம். இறந்து போனவங்களை பத்தி தெரியுமான்னு விசாரிக்க போறோம். புரிஞ்சுதா? மந்திரவாதிகளா யோசிச்சு உங்களால என்ன விவரத்தை கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிங்க. புகிசாக்கி, நீ ஸ்மார்ட்டோ ஸ்மார்ட். என்ன நினைச்ச? ஃபியூனரலா? இதான் நம்ம தேடி வந்த ஆளோட வீடா? ஆமா, ஆனா இப்படி இருக்கும்னு நினைக்கல. ஒரே கடுப்பா இருக்கு. அந்த 3 பேர் இறந்தவங்க வீட்ல என்ன சந்தோஷமா இருப்பாங்க. இவன் தான் அம்மா அப்பாவோட அவங்க வீட்ல இருக்கான். அங்க ஆட்டோ லாக் டோர்லாம் இல்ல. ஆனா இவனும் அவங்க வீட்டு வாசல்ல தான் கொல்லப்பட்டிருக்கான். இவனை இப்படி குத்தி கொலை பண்றதுக்கு முன்னாடி இவன் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி டோர் அன்லாக் ஆனாலும் அது திறக்கவே மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். கரெக்டா டோர் பிரச்சனையா தான் இருக்கு எல்லாமே. பண்ணி விசாரிச்சேன். ஆனா அவனுக்கும் அந்த 3 பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுங்கறாங்க. ஐயோ, இருந்த ஒரு லீடும் போயிடுச்சே. சம்பந்தம் இல்லாத 3 பேர் ஏன் சாவணும்? நமக்கு வேண்டியது ஏதாவது கிடைக்கும். கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இப்போதைக்கு ஒரு டீச்சர் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட பேசி பாப்போம். ஓகே. இது ஸ்கூலா? இங்க ஒரு சில ரவுடி பசங்க இருக்கானுங்க. இவனுங்களை அடிச்சு உண்மையை கறந்துடலாம். இல்ல, புரியல. என்னது? என்ன சொன்ன? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். யாரை பார்த்து பயப்படுறீங்க? மனசுல அந்த பயம் இருக்கட்டும். அது பயம் இல்ல குபிசாக்கி. நம்ம பெரிய ஆளுங்கள அத மரியாதை கொடுக்கறாங்க. இல்லையே. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபுஷிகரோ. எப்படி தெரியும்? அது வந்து நானும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். அட பாவி, அது அப்பவே சொல்ல வேண்டியதானடா. சொல்லல, கண்ணை பார்த்து பேசு. அதுக்கிட்டும் இவங்க ஸ்கூல்ல படிக்கும்போது என்னடா பண்ண? இவனே இல்ல, அவங்க 2 பேரையும் கேட்டா தெரிஞ்சிர போகுது. டேய், முட்டாளியே முட்டாள் பை. ஸ்கூல்ல இவன் என்னடா பண்ணா? அதுவா? எப்படி சொல்ல? நாங்க எல்லாரும் ஒரு கேங்கா இருந்தோமா. அப்போ ஃபுஷிகரோ எல்லாரையும் போட்டு உரிச்சு எடுத்துட்டான். ரவுடியா நீ ஸ்கூல்ல? அதான் நான் எல்லாரையும் அடிச்சிருக்கேன். பேசும்போது எதுக்கு முகத்தை திருப்பிக்கிற? என்ன ரோடவும் இப்படிதான். ஏன் இத மறைச்ச சொல்லு. யாரு நீங்கெல்லாம்? இந்த ஸ்கூல் பசங்க தவிர வேற யாரும் வரக்கூடாது. அத கேட்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லு. வயசுக்காச்சு மரியாதை கொடு. முகத்தை பார்த்தாலே தெரியலையா? பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் நாங்க வந்திருக்கோம். வாத்தியா. ஓ, நீங்க தானா? பாக்க எல்லாம் சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க. சரி, எதுக்கும் நாங்க கொடுத்த பாச கழுத்துல மாட்டிக்கங்க. என்ன ஃபுஷிகரோ? ஊருக்கும் தெரியுது. ஹலோ. சாரி
என்ன அங்க படிச்சிருக்காரு சார்? ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸ் பண்ணியா? பல வருஷமா இங்க இருக்காரு போல இருக்கே. ஆமா, தக்கேதா இங்க இருக்கிற ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயி. அப்படின்னா இனி வேலையெல்லாம் நீயே பாத்துக்கோ. மாட்டி விட்டு போறா பாரு. மேனேஜர் ஓடிட்டாங்க. ஷிமாடா யாமாத்தோ இப்போ மொரிஷிதா வேறயா? அவங்க இறந்து போயிட்டாங்கிறத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவங்க இங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படிச்சுட்டு போனாங்க. அவங்க முகம்லாம் இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. பிரச்சனை பண்ற பசங்க இருக்கத்தானே செய்யறாங்க. ஆனா உன் அளவுக்கு மோசம் இல்ல. சரி, ஏதோ கேட்க வேண்டிய கேளு. இப்போ நீங்க அவன் பெருமைப்படுத்துறீங்களா? முரளி இல்ல அவங்களுக்கு கெட்டவங்களோட ஏதாவது சம்பந்தம் இருந்திருக்கா? பிரச்சனை பண்ற பையன். இல்ல தீயத்துக்கு சம்பந்தப்பட்ட என்ன சும்மா இருக்குடா கொஞ்சம். சாதாரணமா அந்த வயசு பசங்க என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் பண்ணியிருக்காங்க. ஆனா தீய சக்தி பத்தி எல்லாம் எதுவும் தெரியல. அந்த கதையை பத்தியா கேக்குற? யாசோஹாச்சி பிரிட்ஜ், பஞ்சி ஜம்பிங். நீங்க ரெண்டு பேரும் Bungee எங்க jumping. போனீங்க? யாசோஹாச்சி பிரிட்ஜா? அது ஒரு சூசைட் ஸ்பாட். அதனாலே அது அமானுஷம் நிறைஞ்ச இடமா மாறிடுச்சு. ஓ ஆமா ஆமா, நடுராத்திரியில ஒரு சில முட்டா பசங்க அவங்க கூட்டத்துக்குள்ள தைரியசாலி யாருன்னு காட்டிக்க அங்கிருந்து பஞ்சி ஜம்ப் ஆடா பண்ணுவாங்க. பாருங்களா. வினோத பிறவிகளா இருப்பாங்க போல. என்னை விட முட்டா பசங்க நிறைய பேர் இருக்காங்க. உன்னை மிஞ்ச ஆளே இல்லடா. இல்ல, நாங்க அதெல்லாம் பண்ணதே இல்ல. எங்க அம்மா அப்பா காலத்துல இருந்தவங்க தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு நாள் கனடாவும் மத்த 3 பேரும் பர்மிஷன் கூட இல்லாம ஸ்கூல் லீவ் போட்டாங்க. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க அவங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ நேத்துல இருந்தே எங்க பசங்களை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியலன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குச்சு. ஏன்னா அவங்க அந்த பிரிட்ஜு கடையில சுயநனவை இழந்து கிடந்தாங்க. யாரோ அடிச்சு போட்ட மாதிரி இருந்தாங்க. ஆனா அந்த 4 பேரும் என்கிட்ட சத்தியம் பண்ணி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அங்க போனாங்க? என்ன பண்ணலாம்? யசோஹாச்சி பிரிட்ஜுக்கு நானும் ஒரு தடவை போயிருக்கேன். பஞ்சி பண்றதுக்கா? நம்ம ஸ்கூல்ஸ் மாதிரி அமானுஷ இடங்கள்ல ஆன்மாக்கள் ஒழிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் ஜுஜுட்சு ஐயை சேர்ந்தவங்க அங்க அடிக்கடி பேட்ரோலுக்கு வருவாங்க. அப்ப எங்களுக்கு வினோதமா எதுவுமே தெரியல. ஏன்னா அடிக்கடி மக்கள் யூஸ் பண்ற ஒரு சாதாரண பிரிட்ஜா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எதுக்கும் ஒரு தடவை போய் செக் பண்ணி பாத்துருவோமே. சரி, போய் தான் பாப்போம். ஆத்மா என்ன இருக்குன்னா இருக்கலாம். சாரிப்பா, நான் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். என்னது சொல்லுங்க. நீ ஸ்கூல் படிக்கும்போது உன்னை பார்த்துக்கிட்டாலே சுமிக்கி, அவ இப்ப எப்படி இருக்கா? லவ் வேற இருக்கா? ஆமா, அது இந்த பசங்க மேடைய சொல்லுவீங்க. யாரு? அவ என்னோட அக்கா. அடே, அக்காவா? இத பத்தி எந்த விஷயமும் எங்ககிட்ட சொல்லவே மாட்டியா நீ? ஆமா, கடுப்பேத்ரா. அக்கா வேற இருக்கா? சமைக்கப்பட்ட பொருட்களை ஏன் அழிக்காம வச்சிருக்காங்க? அவங்களால அதை அழிக்க முடியாது. அதுலயும் குறிப்பா ஸ்பெஷல் கிரேட்ஸ் மத்தவங்கள பாதுகாக்க அதை வளர விடாம தடுத்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அதனால அது இப்படியே இருந்துரும். ஆனா சுக்குனோட விரல் இருந்த ஆபத்து தானே. அது ஒரு விதிவிலக்கு. ஏன்னா அது ஒரு மிருகம். ஏன்னா மத்த சாபங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. 20 பாகங்களை பிரிஞ்சா கூட ஆபத்து தான். அதனாலதான் அது தன்னோட உருவத்தை தேர்ந்தெடுக்குது. அப்படின்னா இதுல ஏதாவது இவனுக்கு வேலை செய்தான்னு பார்க்கலாம். என்ன வேணும்? பணம் வேணுமா? பணம் தானே வேணும். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? கடை வாங்கி தரேன். இது வேலை செய்யணும்னு நினைக்கிறியா? ஏன்னா இவ்வளவு கிட்ட இருந்து இவன் கண்ணுக்கு நான் தெரியல. இவனுக்கு எந்த திறமையும் இல்ல போல இருக்கு. காட்டு ஒரு ஆளா டெஸ்ட் பண்ணி பாப்பீங்களாடா? இந்த மாதிரி எவ்வளவு பேரோட கொண்டு வச்சிருக்கீங்க? அப்ப இந்த விரலை வச்சு இவனுங்க வந்து தேடிட்டு இருக்காங்க போல பிசிக்கார மாதிரி ஆளை. கரெக்டா என்ன இருக்குன்னு தெரியலையே அந்த அளவுக்கு. மர்மமாவே இருக்காங்க பிசுகரம். ஒண்ணுமே தெரியல அவனை பத்தி. நாம வந்துட்டோம். இதுதான் கோயினா குச்சி கேன்யான் எசோஹாச்சி பிரிட்ஜ். சுகுணாதான் அதுக்கு ஆன்சர். சபிக்கப்பட்ட ஆன்மா இருக்குன்னு தெரிஞ்சதும் நான் ஒரு மாயத்திரையை வர வைக்கிறேன். ஓகே. ஏய், சாரி, எழுந்தது உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? ஒண்ணு இல்ல, எனக்காக ஒரு சின்ன வேலை பண்ண முடியுமா? அட போப்பா, ஆன்மா இருக்கிறதுக்கான எந்த தடயமும் கிடைக்கல. ஆன்மாவே இல்லையா? ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு எந்த எச்சமும் கிடைக்கல. அப்படியா?
இப்ப பிரச்சனை என்னன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா இப்படி டைம் போயிட்டே இருந்த ஆபத்து அதிகமா ஒருவேளை எங்களை குழப்பி விடுறதுக்காக பண்றாங்களா? ஏன்னா அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிடும்ல, அதான். அதனால பல பேர் சபிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வரைக்கும் சபிக்கப்பட்ட எல்லாருமே செத்து போயிருக்காங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். சரியா சொன்ன. டிங் டிங். அப்பெல்லாம் பஞ்சு ஜம்பிங் பைத்தியமா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா குதிக்கிறது தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? குக்கிசாக்கி கேட்டியா? அவன் டிங் டிங்னு சொன்னா. ஆமா ஆமா. ஏண்டா அதான் ஏற்கனவே இத்தாதுரி ட்ரை பண்ணிட்டானே. எது? என்ன வினல் கயிறை வச்சு நீ அங்க இருந்து குதிச்சிட்டியா? நூலா? அவன் எங்க குதிச்சா? இவங்க தூக்கி போட்டிருக்காங்க. இங்கதான் இருக்கீங்களா? நல்ல வேளை பார்த்தேன். யார் இவன்? ஃபுஷிகிரோ கிட்ட அடி வாங்கின பையன். நீ கூட ஒருத்தனை மிரட்டினி, அவன்தான். ஹோ, யாசோஹாச்சி பிரிட்ஜ பத்தி ஒன்னு சொல்லணும். நல்ல வேளை உன்னை நான் பார்த்துட்டேன். ஃபுஜினுமா என் கிளாஸ்மேட். என்னோட அக்கா. இன்னும் உனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா சந்தோஷம்தான். அது நேத்து தான் எங்க அக்கா கிட்ட உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்ல, மொரிஸ்தா இறந்தத பத்தி கேள்விப்பட்டு பேசிட்டு இருந்த. அப்பதான் நீங்க அந்த ஆளை பத்தியும் யாசோஹாச்சி பிரிட்ஜ பத்தியும் பேசிட்டு இருந்ததா அவன் சொன்னான். ஒருவேளை ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு கேட்க வந்த. சொல்லாதீங்கன்றா. கேக்குறீங்க? ஒருவேளை மொரிஸ்தாவுக்கும் அந்த பிரிட்ஜுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேக்குற. அதெல்லாம் இல்ல, ஏதோ சும்மா. அது நானும் அங்க போயிருந்தேன். 8th படிக்கும் போது ஒரு ராத்திரி அந்த பிரிட்ஜுக்கு போயிருந்தேன். என்ன அதுக்கப்புறம் வீட்ல ஏதாவது வினோதமா நடந்தது பாத்தீங்களா? இல்ல வேற யாருக்குமே நடக்காதது உங்களுக்கு மட்டும் நடந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? என்ன அவன்கிட்ட சொல்லாத, நீ எல்லாத்தையும் சொல்லுங்கிற. இதே ஊர்ல எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சின்ன கடை இருக்கு. அங்க ஒரு ஆட்டோமேட்டிக் டோர். நான் வரும்போது மட்டும் எப்பவும் திறந்தே இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் டோர்ல என்ன இருக்கு? இங்கே வருது ஆத்மாங்களா? அப்பவும் அது ஏதோ தற்செயலா நடக்குதுன்னு டோர் சொல்றாங்க. பிடிச்ச பையா இருக்கும் போது ஆனா எனக்கு அங்க போகும்போது ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு பயமா இருக்கு. அதான் உடனே எனக்கு அந்த பிரிட்ஜ் பத்தி ஞாபகம் வந்தது. உங்களால உதவி பண்ண முடியும்னு உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக் வந்துட்டேன். டோர்ல தான் ஏதோ ஆமா, இருக்கு. அந்த டோர் பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சது? அது ஒரு வாரமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்குது. இறந்து போன 4 பேரும் இறந்து போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த டோர் பிரச்சனை ஆரம்பிச்சு. அங்கதான் இது கொஞ்சம் டைம் இருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு அந்த பிரிட்ஜுக்கு நீங்க மட்டும் தான் தனியா போனீங்களா இல்ல எப்படி? கூட வந்துட்டு யாரும் தெரியுமா? ஏங்க அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உங்க டோர்ல தாங்க ஏதோ பிரச்சனை. அதுக்கும் மொரிஷிட்டா இருந்ததுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. புஷிகிரவா நாங்களும் காலேஜ் ரிப்போர்ட்ஸ் எழுதுறதுக்காக தான் இத பத்தி கேட்டுட்டு இருந்தோம். அமானுஷம் இருக்க இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் ஏற்படுற பாதிப்புகள் என்ன? இதுதான் எங்களோட டாபிக்கே. அதான் எல்லார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டோம். சரி சொல்லுங்க, உங்க கூட வந்தது யாரு? இவ்ளோ போய் சொன்னதுக்கு அப்புறம் காப்பாத்தலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நாங்க தைரியசாலினி ப்ரூவ் பண்ணதான் கிளப்ல இருக்க 2 பேரோட போனோம். என்ன மறந்துட்டியா புஷிகரோ? அப்ப நம்ம கூட சுமுக்கியும் வந்திருந்தாலே. புஷிகரோ அக்காவாச்சு. ஆமா இல்ல, அப்படின்னா சுமுகி கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறேன். சரி சரி, அப்ப இவங்க 2 பேரையும் நான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். ஏன்டா அப்ப நீ டைரக்டா அக்கா கிட்ட போய் கேட்டிருக்கலாமேடா. வேலையை பாருங்க. கூட வரீங்களா? ஏன் ஏதாவது பிரச்சனையா? சைக்கிள்ல வந்திருக்கீங்க, உங்க 2 பேரையும் தனியா போக விட முடியுமா? இல்லை இப்போ அதால தான் இவ்வளோ நடக்குதுங்கிறது டவுட்டில் தானே இருக்காங்க. ஃபுஷிகிரோ இல்ல யார்கிட்டயே கேட்கறதுக்கு அக்காவே போயிருக்காங்கன்னா கேட்டிருக்கலாமே. அக்கா இருக்காங்க தானே தெரியலையே. என்ன கொஞ்சம் பாரு, அவங்கள காப்பாத்தி என்ன வழின்னு யோசி. சாரி தத்துரி, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க முடியல. இல்லை இப்போ அவங்களும் அந்த இதில் மாட்டிக்கிட்டாங்களா இல்லை இறந்துட்டாங்களா? ஒன்றும் புரியல. அது என் வாயை திறந்தாதான் தெரியும். உங்க நிலைமை நல்லா புரியுது. ஆனா சுமிக்கிக்கு இப்ப செக்யூரிட்டினா செகண்ட் கிரேட் மந்திரவாதிகள் தான் இப்ப இருக்காங்க. அவங்கள அனுப்புனா போதுமா சொல்லுங்க? செகண்ட் கிரேடா? நிறைய பேர் இறந்து போறதால இப்ப துணைக்கு அத்தனை பேர் கூட இல்ல. ஸ்கூல்ல எக்கச்சக்க பேர் இறந்துட்டாங்க. என்ன கிரேட்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம், உங்களை இந்த மிஷனுக்கு அனுப்புனது இத்தாதோரி இம்ப்ரூவ் ஆனதால மட்டும்தான். அப்படி இருந்துமே இதுல ஆபத்து ஜாஸ்தின்னு தோணுது. அப்போ செகண்ட் கிரேட் மந்திரவாதிகளை சமாளிக்க முடியாது. இது உங்க எல்லாருக்குமே ஆபத்து தான். அக்காவுக்கு செக்யூரிட்டி போட போகிறேன்.
இப்ப என்ன பண்றது? நான் மட்டும் தனியா அங்க போகணுமா? இல்ல, 3 பேர் போனாலும் இந்த மிஷன் ஆபத்துங்கிறாங்க. அவங்க 2 பேரும் இல்லாம ரொம்ப கஷ்டம்தான். கோஜோ வேற அடுத்த வாரம் தான் வருவாரு. அது வரைக்கும் காத்திருக்கலாம். எங்கேயா போற நீ? அப்படி வாய்ப்பு இல்ல, அதுக்குள்ள நேரம் முடிஞ்சிருவே. இது ஒன்றும் சாவம் கண்மூடித்தனமா தாக்குற மாதிரி இல்ல. ஒருத்தரை மார்க் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பொறுமையா தான் அந்த டெக்னிக் ஆக்டிவேட் பண்ணும். அதனால கூட இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இங்கேயே இப்பவே நான் அழிச்சாகணும். நீ இஜிச்சி கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? சுமிகி அக்காவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த மிஷனோட ஆபத்து இன்னும் அதிகமாயிடுச்சான். அதனால இந்த கேஸுக்கு வேற 2 பேர் வர போறாங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போகலாம். போய் சொல்றான். ஆனா ஏன் நாங்க மட்டும் தான் புஷிக்கிறோம்? தாக்கேதா கிட்ட சொல்லாம வந்தா நல்லா இருக்காது. அதனால நீ போ. தனியா போறேன் போல. போகக்கூடாதுண்ணா. ரிஸ்க் எடுக்கிறானே. அவங்களை கூட்டிட்டு போனதுக்கு நன்றி. இதான் இப்ப பேசலாமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. ப்ரொசீஜர் தானே. எனக்கு தெரிஞ்சு ஃபுஜினம்மா அந்த நீ பிரிட்ஜுக்கு தெரிஞ்சுக்கிட்டா மேல அப்புறம் நம்ப போக வாய்ப்பே மாட்டான் இல்லை. இதெல்லாம். தைரியத்தை டெஸ்ட் பண்ண அவங்க பிரிட்ஜுக்கு அடியில இருந்து போயிருப்பாங்க. ஆனா இத்தாதோரி அதுக்கு அடியில இருந்து போனா. நான் சொல்றதோ மேல இருந்து குதிக்கிறதோ ஒண்ணு கிடையாது. சபிக்கப்பட்ட ஆன்மா அதோட பேரியருக்குள்ள இருக்கிறதுனால ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ராத்திரி நேரத்துல பிரிட்ஜுக்கு அடியில இருந்து போகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டெக்னிக் ஆக்டிவேட் ஆன ஒரு டொமைனை எப்பவும் வச்சிருக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த வகையில இது நான் அந்த சிறார் மையத்துல பார்த்த பேரியர் மாதிரி தான் இருக்கணும். முழுமை அடையாத ஒரு டொமைன். ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கிறதால நான் தப்பிச்சேன். இதை சமாளிக்க மாயத்திற்கு தேவைப்படாது. உன்னை பத்தி எதுவுமே நீ எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? அதானே. வந்துட்டாங்களா? எதையும் போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நாங்க கூட வந்ததே இவங்க உங்களுக்கு இப்பதான் தெரியல. கார்ல போனாங்க, இங்க நான் இருக்காங்க. உங்ககிட்ட உன் கதை எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லல. ஆனா எங்களை நம்பு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. வாயத்தாடா. சாக்கி இன்னும் படுத்து படுக்கையா தான் இருக்கா. யாசு ஆச்சி பிரிட்ஜோட சாபம் பாதிக்கப்பட்டவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் வரும். அவளால எதுவும் பேச முடியாதுங்கிறதால அவ எப்ப சாவான்னு கூட எனக்கு தெரியாது. அதனாலதான் அதை இப்பவே அழிச்சாகணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மிஷன்ல இன்னும் ஆபத்து அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி பாத்துக்கலாம் விட. இதுல என்ன இருக்கு? இது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கோம். வந்துட்டுக்கிறாங்க பின்னாடியே. கார்ல ஏறி போகல. அந்த சாபம் பேரியருக்குள்ள இருக்குங்கிறதால ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ராத்திரி நேரம் பிரிட்ஜுக்கு அடியில இருந்து போகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கேனியனுக்கு அடியில ஒரு ரிவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரிவரை தாண்டினீங்கன்னா உங்க ஆஃப்டர் லைஃபை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஜுஜுட்சு மந்திர வித்தையில ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கு. ஓ, யாரா? இதுதானா? இதை அடிச்சா ஜாலியா தான் இருக்கும். இந்த மாதிரி பசங்க இது உள்ள வரதுனால தான் மாட்டிருக்காங்க. நீ எத்தனை இருக்குன்னு தெரியல. இது அந்த சைக்கோ எழுப்பி விட்டது. ஹேய், புஷிகிறோ, இது வித்தியாசமா தெரியுது. ஆமா, அதனால மத்ததுங்களை பார்த்துக்கோங்க. இது கதையை நான் முடிக்கிறேன். என்ன சொன்ன? நீ இப்ப என் கூட விளையாட போறியா? நீங்கள் எபிசோட் நல்லா இருந்ததுங்க. இப்போ தான் புஷிகரோட அந்த சைட்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸ்கூலில் எப்படி இருந்திருக்கான், அவன் லைஃப் ஸ்டைல்லாம் இதுக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இவங்க பேக் ஸ்டோரி எதுவுமே காட்டல யாருதுமே. ஸோ இப்போ தான் புஷிகரோட ஃப்ளாஷ்பேக் வரும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஸ்கூலில் இருந்திருக்கான், சகஜமாக தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஸோ எப்படி இவன் இதுக்குள்ளே வந்தான்றதும் நம்மளுக்கு தெரியல. மேபி அவங்க அக்காவுக்கு அப்படி ஆனதுனால வேறு வழி இல்லாமல் இதுக்கு வந்தானா, அது கற்றுக்கணும், அக்காவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இதுக்குள்ளே வந்தானான்றது தெரியல.
அது பார்ப்போம். நார்மல் ஸ்கூலா இல்லை அங்கேயும் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குற ஸ்கூலான்னு தெரியல. நார்மல் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கான். அதை பசங்க பார்த்தா தெரியல, நார்மலாக தான் இருந்திருக்காங்க. அங்கேயும் ரவுடியாக தான் இருந்திருக்கான் சின்ன வயசுலேருந்து. அதுக்கப்புறம் தான் ஐயா அதுக்குள்ளே வந்திருக்காரு. மேபி பார்ப்போம் ஏன் இப்படி இவன் மூடியாக இருக்கான், ஒரு மாதிரி கனெக்டே இல்லாமல் இருக்கான்றதெல்லாம் மேபி அவன் ஃப்ளாஷ்பேக் ஆட்டுறப்ப தான் தெரியும். அடுத்து எனக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டோரில் என்ன இருக்குன்னு தெரில. அங்கே தான் அந்த தீய சக்திங்கெலாம் வருதுன்னா அந்த இடத்துல என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த 3 பேர் கனெக்ட்னு பார்த்தா அந்த ஆட்டோமேட்டிக் டோர் தான். ஸோ இதுதான் இப்போ கீ பாயிண்ட்டாக இருக்குது. அதுதான் இவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல என்ன அப்படின்றது இதுக்கு மேலே தான் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த பிரிட்ஜு. ஸோ அந்த பிரிட்ஜுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த விழுறதுல அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல தனியாக அந்த நடந்து வர இடத்துல ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ அதை தான் கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க. புஷிகரை வந்து தடுத்துட்டு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் நினச்சான். நம்ம பசங்க வர மாதிரி இல்லை, வர மாதிரி போயிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு ஏதோ பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பேயெல்லாம் வந்தோன்னா கொஞ்சம் டோரெல்லாம் லாக் பண்ணும், வெளியே வர விடாமல் பண்ணும், கொஞ்சம் பயமுறுத்தும்ல, அந்த மாதிரி அது ஏதோ பண்ணிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சாட்சி மாதிரி நான் இங்கே வரேன்னா இந்த விஷயம் நடக்குன்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுது. அது அப்படி இருந்துச்சு எனக்கு அது பார்க்க. அதான் அதுவும் ஆத்மாங்களே பண்ணுற வேலையா இல்லை இந்த சைக்கோ டீம் இருக்கே அவனுங்க பண்ணுற வேலையா அதுன்னு என்னன்றதுன்னு தெரில. ஏன்னா அந்த ஸ்கூல்லேருந்து தூக்கிட்டு வந்த பொருள் தான் இதெல்லாம். இதை வச்சு இப்போ மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுகிறாங்க. நான் என்ன நினச்சேன்னா விரல் வச்சிட்டு இருந்தா சுகுணாவே தேடி வரும்ல அப்படின்னு நினச்சேன். இவனுக்கு என்னடானா இப்போது ஒரு விரல் முழுங்கி தானே இப்போ இட்டாதவர் உருவானா, அந்த மாதிரி நம்மளும் ஒரு விரலை முழுங்க வச்சு இதே மாதிரி ஒரு இன்னொரு உடம்பை கண்டுபிடிப்போம், நம்ம உருவாக்குவோன்ட்டு பண்ணுறானுங்க. அப்போ எத்தனை பேரை கொள்வீங்க இந்த மாதிரின்னு இருக்குது. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ பேரை கொண்டு வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ஸோ இப்போ அது எதிர்பார்க்குறது புஷிகரமாக ஒரு ஆளை, அதுதான் சுகுணா வந்து எதிர்பார்க்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடச்சாதான் டிஃபால்ட்டாக அது வரும்ன்ற மாதிரி அர்த்தம். அது நீ இந்த அப்போ எவ்வளோ பேரை கொண்டு கோடிக்கணக்கில் கொண்டு நிற்பானுங்க பழகுது இவனுங்க லூசு பசங்க. இது வேற பயமாக இருக்குது. அப்படி உருவானது தான் உருவம் தான் இப்போ லாஸ்ட்டாக வந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொருளை கொடுத்து தான் அந்த உருவாச்சு. அது இப்போ இங்கே இருக்குது. ஸோ இது மொத்தமே இந்த சைக்கோ டீமோட வேலையாக தான் தெரியுது எனக்கு. இல்லை கோஜோ ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப ரேரு, அதாவது இட்டாடோரி மாதிரி இருக்கிறவங்க ரேரு, ஒரு 4000 வருஷம் 3000 வருஷம்னு இங்கே சொன்னார். அப்படி இருக்கும்போது எப்படி அது பரவலாக இருக்க முடியும், அது எப்படி அந்த சைக்கோ ட்ரை பண்ணுறாங்கிறதே தெரியல. பார்ப்போம். இப்போ 2 உடம்பு இல்லையா, இப்போ இட்டாதோரியும் இருக்கா, அதே மாதிரி புஷிகர உடம்பும் இப்போ அது இருப்பாங்கன்னா 2 பேர் இருக்காங்க. மேபி இருக்கலாம். ஆனால் வந்து அது அதுவாக வர்றது வேற, இவனுங்களாம் வந்து தேடி கண்டுபிடிக்கிறோன்னா சத்தியமாக அது ஆகாத காரியம்தான். பார்ப்போம் இது எப்படி போகுது. அதாவது இங்கே இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம்னா கரெக்டாக இந்த ப்ராப்ளம் வரப்போ கோஜோ இருக்க மாட்டார். ஒரு மிஷின்ல இதே தாங்க. போன இதுலேருந்து நானும் பார்த்துனுக்கிறேன். எங்கன்னா ஊருக்கு போயிடுறேன்றாரு, அங்கே போயிடுறாரு. யோ எங்கேயும் போவேன் நீ கரெக்டாக முக்கியமான பிரச்சனை வரப்போ ஆளுக்கு. ஆனால் கோஜோ தானே இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாரு, இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறதே அவர் தானே இருக்கும். அதாவது எங்களுக்குன்னு ஒரு மிஷின் கொடுத்துட்டு அதை நீங்கள் முடிங்கன்னு சொல்லிட்டு விடுற மாதிரி தானே. அப்போ தானே இவங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் கோஜோ வந்து நின்னாங்கன்னா இவங்க எப்படி ஒன்று சமாளிப்பாங்க, ஃபைட் போடுவாங்க, கற்றுப்பாங்க. பட் இது இப்போ இவனுக்கு எப்படி இருக்காங்க டீம் வந்து ஒருத்தர் பாதுகாத்துணுன்ற மாதிரி இருக்குது. புஷிகரமும் பார்த்தீங்கன்னா இன்னமும் இட்டாதவரையை நம்ப மாட்டேன்றான். அவனுக்கு என்ன ஆகிடுமோ இவளுக்கு என்ன ஆகிடுமோன்னு இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகுது. டீம் ஒர்க் தானே, 3 பேர் சேர்ந்தாதான் பண்ண முடியும். தனியாக போனால் சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவரும் வான் பண்ணுறாரு. அப்பயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்போ கோஜோமே ஒரு ஆள் வந்து அதட்டினா தான் வேலைக்கு ஆகும். இவனுங்க இருந்தால் சும்மா மாற்றி நான் வந்து பாதுகாத்துக்கிறேன்ட்டு ஒருத்தனா சேர்த்துருவாங்க பழகுது. 3 பேர் டீமாக இருந்தால் தான் இதெல்லாம் ஆகும். ஸோ அது புஷிகர முதல்ல ஏற்றுக்கணும், இட்டாதவரையே நம்பணும். அது ஏன் இன்னும் அந்த இது பண்ணிகிட்டே இருக்கான்ட்டு நம்புறதுல இல்லை ஒரு பயம், கேரிங் அதிகமாக இருக்கிறதுனால எங்கே ஏதாவது ஆகிடுமோன்னு நினைக்கிறேன் போல இருக்கு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.